Hello friends, welcome back to Lina's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay friends, இன்னைக்கு நம்ம இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு லெமன் சாதம். அதுதான் நம்ம வந்து இப்போ எப்படி சமைக்க போறோம்ன்றதை பார்க்க போறோம். வாங்க அதுக்கான தேவையான பொருட்களை நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஓகே, தேவையான பொருட்கள் இது வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெவல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு இருக்கு. இது வந்து கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், தேவையான அளவு உப்பு. இது வந்து லெமன் ஜெஸ்ட், அதோட அந்த தோல் பகுதியை வந்து லைட்டாக நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் இங்கே வந்து 3 லெமன் சாறு பிழிந்து வைத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் முதல்ல வந்து காய்ந்த மிளகாயை போட போகிறோம். இதோட நம்ம இந்த உளுந்து, கடலைப்பருப்பு மற்றும் கடுகையும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம செய்கிற இந்த லெமனோட இது வந்து ஒரு 3 கோல அரிசிக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த சாதத்தை, இந்த சாந்தை நல்லா இந்த உளுந்தும் இந்த பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் செவந்தோடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த சாந்துக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். நல்ல ஒரு இந்த ஸ்பூனில் இந்த பெருங்காயத்தோடு இருக்கும். இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல் போடுங்க. அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை, இந்த பருப்பு எல்லாம் நல்லா பாருங்கள் ப்ரௌனாக பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட இந்த தூளெல்லாம் போட்டுடலாம். உப்பு, மஞ்சத்தூள் மற்றும் அந்த லெமன் ஜெஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் பயணம் ட்ராவல் செஞ்சோம்னாக்கா இந்த சாதத்தை சமைச்சு எடுத்துகிட்டு போனாக்கா கெட்டு போகாது சாதம். இதோட நீங்கள் வந்து ஒரு நெத்தலி சம்பாலோ, ஒரு கிழங்கு பெரட்டலோ, இல்லை கோழி சம்பல் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போனால் அப்பா அப்படி தான் இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாதத்தை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல புளிப்பாக இருக்கும். லெமன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இந்த சாந்து வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கறதுனா இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா பாயில் பண்ணோன்னே தனியாக எண்ணெய் பிரியும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். இன்னொன்று இந்த சாந்து வந்து நம்ம செஞ்சு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஐஸ் பெட்டியில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ, எப்போல்லாம் நம்மளுக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த டைமில் நம்ம இந்த சாந்தை எடுத்து நம்ம சோறு ஆக்கி வச்சுருக்கோம்ல அந்த சோறோட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எனி டைம் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்னொன்று நம்ம புளியில் செய்கிறதோட இந்த லெமனில் செய்கிறது இன்னும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமனோட நம்ம அந்த சாந்து செய்கிறோம்ல, இந்த சாந்தை வந்து நீங்கள்
சுடு சோறோட தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சரியா? நேத்தாக்கின சோறு ஐஸ் பெட்டியில் வச்சு எடுத்து அதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ சுட சுட இன்றைக்கி ஆக்கிற சோறு இருக்குல்ல, சுட சுட அந்த சோறில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சாந்து வந்து நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு, இந்த மாதிரிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை அடைச்சிக்கலாம். அடைச்சிட்டு நான் வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், நான் வந்து இப்போ ஆக்குன சுடு சாதம் வெள்ளை சாதத்தை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சாந்தை வந்து நான் இந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ என்னோட இந்த சாதத்தில் வந்து ஒரு இந்த மாதிரி ஆப்பையில், ஒரு குண்டு ஆப்பையில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்படி அந்த சாதத்தை வந்து இந்த சாந்தோட நல்லா கிளறி விட்டுக்குவோம். எல்லா சாதத்துலேயும் நம்மளோட அந்த சாந்து படணும் பாருங்கள். சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோன்னே. அப்படி நம்மளுக்கு அந்த சாந்து வந்து நம்மளுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக போதுமான அளவுக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ நம்ம இந்த லெமன் ரைஸை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நல்லா அந்த புளிப்பு, அந்த லைட்டாக அந்த காஞ்சி மிளகாவோட கொஞ்சம் உரப்பு, நறுக்குன்னு அந்த பருப்பு, அப்படி தான் இருக்குது நம்மளோட புளி சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு உங்கள் லெமன் ரைஸ்ன்னு. யாரெல்லாம் ஒன்றும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் உங்களைய வேறு ஒரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.